தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது அமல்ல இருக்கு. தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களிலும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீலைப்பிள்ளையார் புதூர் பிரிவு ரோடு அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சுமித்ரா அவர்களோட தலைமையில சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முருகேசன், பெண் தலைமை காவலர் மாலதி, முதுநிலை காவலர் மகேஸ்வரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் தீவிர வாகன சோதனைகளும் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது அந்த வழியா சென்ற ஆம்னி வேனை நிறுத்தி அவங்க சோதனை செஞ்சாங்க. அதே பகுதியைச் சேர்ந்த பழனிக்குமார் அப்படிங்கிறவரோட அரிசி மொத்தமாக கொள்முதல் செய்வதற்கு உரிய ஆவணங்களின்றி அவர் 80,000 ரூபாய் எடுத்து சென்றதும் தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து பறக்கும் படையினர் கணக்கில் வராமல் கொண்டு சென்ற 80,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து முசிறி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் லோகநாதனிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பணத்துக்கு சீல் வைக்கப்பட்டு முசிறி சார்நிலை கருவூலத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உரிய ஆவணத்தை சமர்ப்பித்த பின்புதான் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.